என்னம்மா எப்ப பார்த்தா ரசமே வைக்கிறீங்க? நம்ம வீட்டுல புளி மட்டும்தான்டா இருக்கு. நாளைக்கு அம்மா சம்பளம் வந்துரும். வந்த உடனே உனக்கு பிடிச்சது செஞ்சு தரேன். இப்படியே எல்லா நாளும் சொல்றீங்க. அம்மா நாளைக்கு ஃபீஸ் கட்டல என்ன வெளியே நிக்க வச்சிருவாங்கம்மா. காலேஜ் போறதுக்கே கஷ்டமா இருக்கு. கண்டுக்காரனுங்கிட்ட சொல்லியிருக்கேன், நாளைக்கு பணம் கொடுத்துருவாங்க. பணம் கொடுத்தோன்னே ஃபீஸ் கட்டிடலாம்டா. சரியா? சரிங்கம்மா. இந்தாடா பூ பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்தாங்க. நாளைக்கு காலேஜ் போகும்போது வச்சுட்டு போவியாம்மா? கொண்டு போய் வையி. சரிங்கம்மா. அம்மா மாமா வராங்கம்மா. அண்ணா வாங்கண்ணா. எப்படிமா இருக்கு? அண்ணா நல்லா இருக்கண்ணா. காலேஜ் போலியாடா? இன்னைக்கு ஈவினிங்மா. சரி 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 மாமா காப்பி கொண்டு வா. சரிங்க அண்ணா உட்காருங்கண்ணா. சரிடா. என்னண்ணா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், இன்னைக்கு இவ்வளவு டல்லா வந்திருக்கேன், இவ்வளவு சோகமா இருக்கேன்? ஒண்ணும் இல்லடா, பேக்கரி வச்சதுல ஒரு 10-15 லட்ச ரூபா கடனா போச்சு. கடன்காரங்க கழுத்தை நெரிக்கிறாங்க. எப்படி கட்டுறதுன்னு தெரியல. ஒரு வாரத்துல கேஸ் கொடுத்துருவாங்க போல. ஒருவேளை அப்படி கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷம் என்ன உள்ள வச்சிருவாங்கடா. ஏன்னா பேக்கரி நல்லா தானே போச்சு. இல்லம்மா, பெருசா லாபம் இல்லை, அடி வாங்கிடுச்சு. அதான் லோனை போட்டு கடனை கட்டலான்னு பார்த்தா தோட்டம் பூரா அப்பா பேர்ல இருக்கு. அதான் உன்னை பார்க்க வந்த. நான் என்னன்னா பண்ணணும்? ஒன்றும் இல்லடா, நம்ம தோட்டம் பூரா அப்பா பேர்ல தான் இருக்கு. லோன் போடணும்னா என் பேருக்கு மாற்றணும். அதான் நீ வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா லோனு போட்டு கடன்லாம் கட்டிடுவ. நான் எங்கண்ணா வரணும்? எப்ப கையெழுத்து போடணும்? நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா ஒரு கையெழுத்து போட்டு வந்துட்டீங்கன்னா போதும். நான் எல்லாம் மாற்றி லோன் போட்டுருவேன், கடனே கட்டிடுவேன். சரிண்ணா. அப்பா உனக்கு எல்லாம் நகை போடலினாலும் நீ வருத்தப்படாதடா. அண்ணன் நான் இருக்க, நான் செய்யற. என்ன சருமி திரட்டி வந்ததுன்னா ஒரு 10-15 பவுன் நகை போட்டுற. அதே மாதிரி அந்த பிள்ளை கல்யாணம் வந்ததுனால ஒரு 10-20 பவுன் நகை போட்டு நான் ஜாம்னு பண்ணி வைக்கிறேன்டா. அண்ணன் இந்த கடன்ல இருந்து மட்டும் வெளியில வந்துட்டுனா போதும்டா, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். நீ எனக்கு செய்யாம யாருக்கெல்லாம் செய்ய போற? நீ எங்க கையெழுத்து போட சொல்றியோ அங்க நான் கையெழுத்து போட்டு கொடுக்கறேனா. நாளைக்கு காலையில் ரெடியாரு, நானே வந்து உன்னை ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போயிடுறேன். சரிண்ணா. சரிடா, நான் கிளம்புறேன். நாளைக்கு காலையில் ரெடியாரு, நான் வந்து கூட்டிட்டு போயிடுறேன். சரிண்ணா. சரிங்க தாங்க, வரேன்டா. சொல்லுங்க. அப்பா பேர்ல இருக்கிற சொத்து பூரா நாளைக்கு என் பேர்ல மாறுது. என்னங்க சொல்றீங்க? நேர்ல வந்து சொல்றேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நான் சந்தோஷப்படுறதை விட எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாத்தியா என் டேலண்ட? சரிங்க, வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பால் பாயாசம் பண்ணி வைக்கிறேன். ஓகே. என்னடா திடீர்னு இந்த பக்கம்?